அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியா வழக்கம் போல் வீட்டில் இருக்கிற எல்லாருக்காகவும் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம கோபி போய் நின்று யோசிச்சுட்டு இருக்காரு. பாக்கியா கிட்ட விஷயத்த சொல்லலாமா வேணாமா, சொல்லாமல் விட்டால் அது ரொம்ப பெரிய தப்பாயிடுமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம கோபி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம பாக்கியா நோட் பண்ணவும் செய்கிறாங்க. இவர் என்னவோ தீவிரமாக யோசிக்கிறாரு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட வேலையை பார்த்துட்டு அங்கே கிளம்பலான்னு பார்க்குறாங்க. உடனே கோபி வராங்க. பாக்கியா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், நான் உட்காரலாமா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, சாரி பாக்கியா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் இனியோட கல்யாண விஷயத்தை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேண்டாம் வேண்டாம் நீ சொல்லி கேட்காம நானும் அம்மாவும் ஃபோர்ஸ் பண்ணி இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். அதனால இந்த ரெஸ்டாரண்ட் விஷயத்தில் ஒன்று அவங்க ஏமாத்திட்டு நினச்சி இனியா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சாரி பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கோபி சொல்ல, உடனே பாக்கியா வந்து இங்கே பாருங்க, இந்த விஷயத்தில் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுவும் நான் முன்னாடி ரெஸ்டாரண்ட்டை மாதிரி இதை சும்மா கொடுக்கல, அதுக்கான அமௌண்ட்டை கொஞ்சம் வாங்கிட்டு தான் கொடுத்துருக்கேன். நான் அதை நினச்சி மனசை தேத்தியாச்சு. எப்போவே நீங்கள் இதனால் சொல்ல தான் வந்தீங்களா, இதுக்காக தான் இவ்வளோ வருத்தப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கேட்குறாங்க. உடனே கோபி வந்து இல்லை இனியா, இல்லை பாக்கியா, இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது, அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். ஏன்னா இனியா வந்து அங்கே சந்தோஷமாக இல்லைன்னு நினைக்கிறேன். இனியா வந்து இன்றைக்கி என்னை மீட் பண்ணி பேசும்போது மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிறவங்க யாருமே நித்தி சுதாகர் யாருமே இனியா கிட்ட முகம் கொடுத்து பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இனியா ரொம்ப ஃபீல் பண்ணா. அதை மட்டும் இல்லாமல் எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணி வச்சுங்க டேடின்னு என்னை கேட்குறா. என்னால் பதில் சொல்ல முடியாமல் தலை குனிஞ்சு நின்ற இனியா முன்னாடி. எனக்கு இனியாவோட வாழ்க்கையை நினச்சா என்னாகுமோ ஏதாகுமோன்னு ரொம்ப பயமாக இருக்குது. இனியோட அம்மா ஆச்சு இல்லையா நீ, அதனால தான் உனக்கு தெரியப்படுத்துன்னு நான் சொல்கிறேன் பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்கிறாங்க. இதை கேட்டுமே பாக்கியா வந்து ரொம்ப ஆடி போயிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க, அப்போ இனியா பிரச்சனை தான் இருக்காளா? அதனால தான் எனக்கு 2-3 நாளாக கனவு அந்த மாதிரி வந்துச்சு, இனியா அழுத மாதிரியே தோணுச்சு. நான் போய் இனியாவே கால் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா போகிறாங்க. ஆனால் கோபி வந்து அதை தடுத்துடுறாங்க. இங்கே பாரு பாக்கியா, அவசரப்பட்டு இனியா கிட்ட எதுவுமே கேட்காத, நான் இந்த விஷயமா சம்மந்திக்கிட்ட பேசலான்னு இருக்கேன், நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பாக்கியா வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் போகிறதா இருந்தால் கூட என்னை கூட்டிகிட்டு போங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி கிட்ட சொல்கிறாங்க. ஐயோ சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவை கூட்டிகிட்டு போக ஓகே சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக 2 பேரும் போனதுக்கப்புறம் ஏதாச்சும் பிரச்சனையை கண்டிப்பாக ஹேண்டில் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.